வணக்கம். நேற்றைய அந்த டிரைவர் கொலை வழக்கை இன்று நாம் தொடருவோம். அந்த அகப்பட்ட ஒரு குற்றவாளியை துறையூர் காவல் நிலையத்திலிருந்து அழைச்சிட்டு கரூர் காவல் நிலையத்திற்கு இரவு பூரா அவனை உட்காந்து இன்ட்ராகேஷன்னு சொல்லுவாங்க. ராத்திரி பூரா விசாரிக்கும்போது அவன் சொன்னதை கேட்டு நாங்கள் ஆச்சரியம் மட்டும் இல்லை, அதிர்ந்து போயிட்டோம். 7 பேரை இது வரைக்கும் கொலை பண்ணியிருக்கோம் சார். 6 காரை கடத்திட்டு போயிட்டோம் சார். கடைசி காரு தான் மாட்டிட்டோம் சார். இது செஞ்சது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சார், வேறு யாருமே இல்லை சார். திருடுற இந்த கார் எல்லாத்தையுமே கொண்டு போய் பெங்களூரில் கொண்டு போய் நாங்கள் விற்றுருவோம் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். பெங்களூரில் எப்படிடா விற்பீங்கன்னா, விற்கிறது நான் இல்லை சார், எங்கள் 3 பேரில் இன்னொருத்தன். எங்கே விற்றாங்கிறது அவனுக்கு தான் தெரியும், ஆனால் எப்படி விற்போங்கிறது எனக்கு தெரியும் சார் அப்படின்னா. இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு தெரிஞ்சுக்கணுன்னு இவனுடைய பேர் அட்ரஸ் தெரிஞ்சு இவனுடைய வீட்டை போய் சர்ச் பண்ணோம். வீட்டை சர்ச் பண்ணால் ஆர்டிஓ ஆஃபீஸ் சீலு ஒரு பை நிறையா உள்ள சீல் இருந்துச்சு. கர்நாடகாவில் உள்ள சீலும் இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸரோட சீலும் இருக்குது. இது எப்பட்றா, இது எதுக்குடா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போல்லாம் இப்போ அந்த ப்ரொசீஜர் தொடருதான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு காரை கொண்டு போய் கர்நாடகாவில் நம்ம சேல் பண்ணணும், விற்கணும் அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த கார் நம்பரை கொடுத்து நம்ம இந்த காரை இங்கே விற்கணும் அப்படின்னு சொல்லி யார் காருடைய ஓனரோ அவர் ஆர்டிஓ ஆஃபீஸ் கர்நாடகாவுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு லெட்டர் போட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அங்கே வந்தால் தான் அவங்க சேலுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இவன் என்ன பண்ணுறான், கார் ஓனர் மாதிரி கையெழுத்து போட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் கர்நாடகாவில் லெட்ரு கொடுக்க வேண்டியது. அவங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதுவாங்க. போஸ்ட்மேனுக்கு பணம் கொடுத்து அந்த லெட்டரை இவனே வாங்கி ரிப்ளை இவங்களே ரெடி பண்ணி இவன் ஒரு செஞ்சு வச்சுருக்கிற சீல் தமிழ்நாடு ஆர்டிஓ ஆஃபீஸ் சீலை வச்சு லெட்டரை திரும்ப போஸ்ட் பண்ணிவிடுவான். அங்கே உள்ளவங்களும் சீலை பார்த்துட்டு சீல் இருக்குது, கையெழுத்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேல் பர்மிஷன் கொடுத்து 4 வண்டியை விற்றுட்டான். 2 வண்டி சேலுக்கு உரிய ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு வண்டி இங்கே மாட்டிக்கிச்சு துறையூரில். சரி, பாக்கி 2 பேரையும் பிடிக்கணுமே, அப்போ தானே பாக்கி உள்ள காரை ரெக்கவரி பண்ண முடியும். எப்படி பிடிக்கிறதுன்னு உட்காந்து பிளான் பண்ணி இந்த குற்றவாளி மாட்டிக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறது அவன் 2 பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை விட்டே ஒரு லேண்ட்லைன் நம்பர், வழக்கமாக அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிற நம்பருக்கு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அந்த 2 குற்றவாளிகளினோட ஒருத்தனுடைய ஒய்ஃப் எடுக்கிறாங்க ஃபோனை. இதை மாதிரி நான் போலீஸ்கிட்டேருந்து ஓடிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒளிஞ்சிட்ருக்கேன், ஒரு நாள் தான் ஆயிருந்துச்சு அதுக்குள்ளே, என்னை போலீஸ் இன்னும் தேடிட்டுருக்காங்க, எங்கே அந்த பசங்க, அவங்கள ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னெலாம் சொல்லாமல் உடனே கட் பண்ண சொல்லிவிட்டு என்னை ஏதாவது தொடர்பு கொள்ளணுன்னா இந்த ஒரு எஸ்டிடி பூத் இருக்குது, இந்த நம்பர் கொடுக்குறேன், சாயந்தரம் எத்தனை மணிக்கு பேசுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு வைக்க சொல்லியாச்சு. இவன் பேசணுன்னா அதே மாதிரி அந்த ஒய்ஃபு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்கு எங்கே இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியுது. அவன் அந்த ஒய்ஃப்கிட்டே சொல்ல சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இங்கே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அந்த இடம் எது அப்படின்னு இவன் குறிச்சிக்கிட்டான். கரெக்டாக இவன் போகிறான் சாயங்காலம். அந்த ஒய்ஃபு இவன் போய் அவங்ககிட்ட பேசுகிறதுக்குள்ளே அங்கே கால் வந்துச்சுன்னு அந்த எஸ்டிடி பூத்துக்காரன் சொல்கிறான். திரும்ப அந்த நம்பரில் இவன் பேசுகிறான். பேசி தெரிஞ்சால் ஒசூரில் ஒரு இடத்த அவன் சொல்கிறான். அந்த இடத்துக்கு வாங்க, நாங்கள் 2 பேரும் அங்கே இருக்கோம், நீ வந்துடு, டேய் ஜாக்கிரதடா, போலீஸ் ஃபாலோ பண்ண போதுங்கிறான். போலீஸ் நினச்சி தான் நான் பயந்துட்டு ஒழிஞ்சிருக்கேன், நான் இப்போ 2 நாளாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது, சாப்பிட்லடா அப்படின்னு நம்புகிற மாதிரிலாம் அவன் எல்லாம் பேசிட்டான். எங்கள் கார்லேயே அழைச்சிட்டு ஒசூர் போய் இவனை இறக்கி விட்டுட்டு மேக்ஸிமம் இவனை எவ்வளோ மிரட்டணுமோ மிரட்டிட்டான். இவன் தப்பிச்சு ஓடனான்னா என்ன பண்ணுறதுன்னு, ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் இவனுடைய குடும்பம், இவன் ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். அங்கேயும் கான்ஸ்டபிள் போட்டுட்டோம், அவங்க தப்ப முடியாதுங்கிறது தெரியும். அதனால் இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, குழந்தை இருக்கு அவனுக்கு. பக்கத்தில் போலீஸ் மஃப்டியில் இருந்துக்கிட்டு இவன் எந்த இடத்துக்கு வர சொன்னானோ அந்த இடத்துக்கு இவனை போக சொல்கிறான். இவன் கரெக்டாக போய் அவன் 2 பேர்கிட்டையும் பேசும்போது அந்த 2 பேரில் ஒருத்தன் இவன்கிட்ட என்ன சந்தேகத்தை கண்டுபிடிச்சான்னு தெரில. ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் வரும்போது ஒருத்தன் மட்டும் ஓடிட்டான். ஒருத்தனை பிடிச்சாச்சு. அந்த ஓடினவனை என் கூட வந்த கமாண்டோ பீசிஸ் 2 பேரை ட்ரேஸ் பண்ணி 3 கிலோமீட்டர் ட்ரேஸ் பண்ணி போய் அவனை பிடிச்சிட்டாங்க. 3 பேரையும் பிடிச்சி திரும்பி கொண்டு பெங்களூர் போகிறோம். அங்கே போய் பார்த்தா இந்த பசங்க இந்த வருஷத்தில் இந்த 7 கார் இங்கே பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி 40 கார் திருடியிருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த காரெல்லாம் பாட்டாக பிரித்து எல்லாத்தையும் சேல் பண்ணி 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு.
இவனுங்க இதை தொடர்ந்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான். அப்போல்லாம் என்ன பண்ணான்னா கொலை பண்ணாமல் காரை மட்டும்தான் திருடியிருக்கான். அதுக்கப்புறம் வெளியில் நிறுத்தியிருக்க காரை திருடினாக்க நல்ல காரெல்லாம் உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க, காம்பவுண்டுக்குள்ளே வச்சிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க, அல்லது அதில் வந்து அலாம் இருக்குது. வெளியில் இருக்கிற காரை தான் திருட முடியுது. அதை தான் வந்து இவனுக்கு இந்த மாதிரி பிரித்து அதில் என்ன காசு வருதோ அதை பார்த்துருக்கேன். இல்லைன்னா டயரை விற்கிறது, டயரை மட்டும் கழட்டிட்டு போயிடுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிருக்காங்க. லாரி டயர்லேருந்து எல்லாத்தையும் கழட்டிருக்கானுங்க. நல்ல கார் வேணும்னாக்க புது கார் ஸ்டாண்டில் தான் இருக்குது, டேக்ஸி ஓட்டுவான். டேக்ஸி ஓட்டுற டிரைவரை கொலை பண்ணி எடுத்தால் நல்ல கார் கிடைக்கும்னு முடிவு பண்ணி 7 பேரை மர்டர் பண்ணிட்டானுங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட மாதக்கணக்காக விசாரித்து அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டோம். அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு இந்த 3 பேருக்குமே ஆயுள் தண்டனை கிடச்சிச்சு. 3 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். 2 பேர் ஜெயிலுக்குள்ளேயே இறந்துட்டான். ஒருத்தன் மட்டும்தான் கடைசியாக வந்து 14 வருஷமாக நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்தான்னு சொன்னாங்க. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3 பேருடைய குடும்பமும் இவனுங்களுடைய பொன்னாசை காரணமாக, அதாவது பொருளாசை காரணமாக செதறி போச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் 7 பேருனுடைய உயிர் போகிறதுக்கு இவனுக்கு காரணமாக இருந்துட்டான். எப்படிப்பட்ட வழக்கை எவ்வளோ புத்திசாலித்தனமாக இவன் செஞ்சாலும், அவன் சொல்கிறான் என்கிட்ட விசாரிக்கும்போது, ஒரு கொலை பண்ணுறவனுடைய பாடியை வந்து எரிச்சிட்டா கார்பஸ் டெலிக்டின்னு சொல்லுவோம் போலீஸில். இறந்தவனுடைய பிரேதத்தை அடையாளம் இல்லாமல் அழிச்சிட்டா, இறந்தவனே யாருன்னு கோர்ட்டில் நிரூபிக்க முடியாதுனாக்க நம்மளுக்கு குற்றம் வந்து தண்டனையே கிடைக்காது. அதை மாதிரி சொன்னதுனால தான் சார் இந்த மாதிரி பாடியை எரிக்க ஆரம்பித்தோன்னா, அவன் நினச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை சுத்தமாக அடையாளமே இல்லாமல் எரிச்சிட்டானுங்க. அதை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அது எப்படி கொலையா தற்கொலையான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் கூட கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் சாம்பல் ஆகிட்டதுனால அவங்களால வெறும் அது வந்து தற்கொலை வழக்காகவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள எலும்பெல்லாம் எடுத்து அதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இறந்து போனோம் யாருன்னு ப்ரூவ் பண்ணி மிக அருமையான இன்வெஸ்டிகேஷன் உள்ள ஒரு வழக்கு. குற்றவாளிகள் இப்படியெல்லாம் பண்ணால் கூட, இறந்து போனவனுடைய உடல் கூட தெரியாமல் எரிச்சிட்டா கூட அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து இவ்வளோ சட்டத்தில் வந்து ஓட்டைகள் இருந்தாலும் கூட அந்த குற்றவாளிகள் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்காமல் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு நிரூபித்ததில் ஒரு பெரிய மனநிறைவு. இது வந்து இதன் மூலமாக டிரைவர்களும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் யாரையும் ஏற்றக்கூடாது. எங்கே போகணும் என்னங்கிறத வந்து அவங்கள்ட்ட தரவாக கேட்டுக்கலாம். அந்தளவுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா, ஜிபிஎஸ் வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு, கேமரா வந்துருச்சு. அதனால் வந்து அவங்கள தொடர்றது வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த குற்றங்கள் இப்போ குறைஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.